கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைய மன்னாவாக லேவியராகமம் 19வது அதிகாரம் 35வது வசனம். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. என்ன ஆண்டவர் விரும்புகின்றார்? நியாய விசாரணையிலும் மற்றும் நிறையிலும் அளவிலும் படியிலும் நீங்கள் நியாயமாக இருங்க, அநியாயம் செய்யாதிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி? நியாய விசாரணை என்று வரும் பொழுது, வழக்குகள் என்று வரும் பொழுது நியாயத்தை கேட்டு விசாரித்து அதில் அறிந்து அதை நியாயம் செய்ய வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட துறையில் இருப்பவர்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக, நியாயத்தை நியாயம் என்று சொல்லத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட நிறைக்கல், எப்படிப்பட்ட தராசு வைத்திருக்க வேண்டும் என்று லேவியராகமம் 19:36வது வசனம் இவ்விதம் சொல்கிறது. சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று. எல்லாவற்றிலும் நியாயமான சுமுத்திரையானவற்றை நம்ம பயன்படுத்துவோம். அதே போல் அளவிலும் நிறையிலும் படியிலும் என்று சொன்னால் என்ன? விசேஷமாக தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் இது போன்று ஒவ்வொருவரும் கூட தங்களுடைய காரியங்களில் உண்மை உள்ளவர்களாக, உத்தமமாக, கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அளந்து போடுவதானாலும் சரி, நிறந்து போடுவதானாலும் சரி, அதில் கொஞ்சம் அதில் குறைத்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றினால் அதனால் வருகிற கொஞ்சம் லாபம் சேர்த்து அதிகமாய் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வியாபாரம் செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள் இப்படியெல்லாம் யோசித்தால் அந்த அநியாயத்தினால் வருகின்ற சம்பாத்தியமானது நமக்கு அது வேறு வழியாக அது திரும்ப நம்மிடமிருந்து அது பறிக்கப்பட்டு போகும் என்பதை மறக்கக்கூடாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறதே. புதிய ஏற்பாட்டிலும் கூட இயேசு மகாராஜா என்ன சொல்லி இருக்கின்றார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தின் பின்பகுதி, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். அதற்கு முன்பதாக என்ன சொல்லுகின்றார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். பாருங்களேன், அப்போ நம்ம தாராளமாக, விசாலமாக, மனப்பூர்வமாக ஒன்றை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது, கொடுக்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார் இயேசு மகாராஜா. அப்போ அதில் அப்படி பிசுனித்தனம் இல்லாமல், கருமியாக இல்லாமல் தாராளமாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பாருங்களேன், நாம் எந்த அளவில் அளக்கிறோமோ அந்த அளவில் நமக்கு அது திருப்ப கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானம். நாம் செய்கின்ற எல்லாவற்றிலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம். இது சரி, ஒருவேளை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்க தான் தராசு வச்சுருப்பாங்க, படி வச்சுருப்பாங்க, அளவு வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் பிள்ளைகளிடம் எல்லா பிள்ளைகள்கிட்டையும் ஒன்று போல் நடக்கணும். ஒரு பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி, ஒரு பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி, தனக்கு இஷ்டமானவர்களுக்கு அதிகமாய் கொடுத்து, மறைவாய் கொடுத்து சில பெற்றோர் இருப்பாங்க. எந்த பிள்ளை தனக்கு பிடிக்குதோ அந்த பிள்ளைக்கு நல்லா தங்களால் இயன்றதில் பெரும் பங்கு அந்த பிள்ளைக்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தவறானது. அது ஆண்டவர் பார்வையில் பிடிக்காதது. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, மகளுக்குனா ஒன்று, மருமகளுக்குனா ஒன்று. மகளுக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க, மருமகளுக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. பாருங்களேன், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒன்று போல, எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல, எல்லா பிள்ளைகளும் நேசிக்க வேணும். ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, அப்போது உங்களுக்கு படிக்கிற, உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட 30-40 மாணவ மாணவியர்கள் இருந்தாங்கன்னா எல்லாரையும் ஒன்று போல பாவித்து,
ஒன்று போல எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்து அதில் இஷ்டப்பட்ட பிள்ளைகள் பிடிக்காத பிள்ளைகள் என்று சொல்லி அப்படி பார்ஷியாலிட்டி காண்பித்து அதில் நீங்கள் நடக்கக்கூடாது. அதில் நீங்கள் உண்மையாக நேர்மையாக நியாயமாக நீங்கள் உங்கள் காரியத்தை செய்ய வேண்டும், நடப்பிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிலும் நீங்கள் உங்கள் அளவிலும் நிறையிலும் நியாய விசாரணையிலும் சரியாக இருப்பீர்களானால் அது தேவனுக்கு பிரியமானது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த பகுதியிலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டபடி நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உண்மையாக இருக்க, நியாயமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக.